வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சி பாரதி அவர்கள் எழுதிய வீடு பேரு கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெயில் விஷம் போல் சுட்டெரித்தது. அம்மா விறுவிறுவென்று நடந்தாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆள் அரவமின்றி வெளி பறந்து கிடந்தது. ஆங்காங்கே நெடிதுயர்ந்த வேல மரங்கள் அரைகுறையாய் நிழல் பரப்பி நின்றன. அந்த குறுகிய நிழலில் அம்மா சிறிது ஒளிந்து கொள்வாள். சற்றே இளைப்பாறிய திருப்தி கிடைத்ததும் மீண்டும் நடப்பாள். அம்மா ஒடிசலான தேகமாக கொண்டவள். அவள் நடக்கும்போது கால் மூட்டு எலும்புகள் சடக் சடக்கென்று ஓசை எழுப்பும். அத்தனை ஆரோக்கிய குறைவான தேகம். அவள் தோளில் பற்றி கொண்டு கிடந்தான் பரிதி, 5 வயசு பாலகன், அவளது ஒற்றைக்கோர் மகன். அம்மா தன் சேலை தலைப்பால் அவனை மூடியிருந்தாள். அம்மாவின் நடையில் திடீர் பரபரப்பு தெரிந்தது. உரக்க கத்தினாள், யோ சீனியக்கோய்! பரிதி சேலை துணியை விலக்கி கொண்டு பார்த்தான். தூரமாய் அம்மா வயதையொத்த பெண்மணிதான் சென்று கொண்டிருந்தாள். ஏயா படுத்துக்க என்ற பரிதியை மீண்டும் தோளில் அழுத்தியவள் மறுபடியும் முன்னிலும் பலமாக சீனியக்கோ என்று கூவினாள். பிறகு என்ன நினைத்தாளோ ஓட்டமும் நடையுமாக கிளம்பினாள். சரியாக 10 நிமிடத்தில் அந்த சீனியக்காலை எட்டி பிடித்திருந்தாள். எக்கா என்றவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாள். என்னத்தா உனக்கு இப்படி இழுவையா இருக்குது? சீனியக்கா ஏகடியம் செய்தது. எக்கா எத்தனை கத்து கத்துறன், காதல விழல, திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிற. ஆமத்தா, இன்னும் கொஞ்சம் வெயில்ல நின்னா சுட்ட கருவாடா ஆயிருவோம், இதுல எங்க நிக்கிறது? அப்போ காதல கேட்டுட்டு தான் இப்படி நடந்து போறியா? என்னத்தா பண்ணணுங்கிற? தாரதப்பட்ட மேலதாளம்னு கொட்டட்டுமா? ஆசை ஆசையாய் ஓடி வந்த அம்மாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது. எதுவும் பேசாமல் நடக்கத் தொடங்கினாள். போனால் போகிறது என்பது போல சீனியக்கா பேசினாள். சொல்லுத்தா, என்ன இந்த பக்கம் என்றாள். அம்மா உற்சாகமானாள். ஏக்கா, நானும் காலனிக்குத்தான் வரப்போறேன், கண்கள் மின்ன சொன்னாள். அப்படியா? காலனியில யாரு வீடுடி கிடக்கு? எனக்கு தெரிஞ்ச எந்த வீடும் காலி இல்லையே. செண்பக்கா தான் வர சொன்னா. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தானே? அது இல்லக்கா, அவ வீட்டைத்தான் மறிச்சு தரேன்னு சொல்லி இருக்கா. சீனியக்கா எதுவும் பேசவில்லை. அவள் வீட்டிற்கு அடுத்த வீடுதான் செண்பகம் வீடு. அவளுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா என்றாள் சீனியக்கா. அட என்னக்கா அப்படி சொல்லிட்ட? இல்லத்தா, அவளை பிள்ளை குட்டிக்காரி, எப்படி வீட்டை மறிச்சு விட போறா? அதன் பின்னர் இருவரும் எதுவும் பேசவில்லை. காலனி வந்தடைந்தனர். சீனியக்கா ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் வீட்டிற்குள் சென்று விட்டாள். செண்பகம் வீடு பூட்டி கிடந்தது. நல்ல வெயிலில் நடந்து வந்ததால் தாரை தாரையாக வேர்த்து கொட்டியது. கிடைத்த திண்ணை நிழலில் அம்மா பரிதியை கிடத்தினாள். பரிதி சிடுங்கினான். இருப்பா, அம்மா குடிக்க தண்ணி வாங்கிட்டு வரேன் என்றாள். நானும் நானும். வெயில்ல வரேங்கிறியே. நானும் நானும். அவனை மறுபடியும் தூக்கி கொண்டாள். சீனியக்கா வீட்டு வாசலில் போய் நின்றாள். சீனியக்கா, சீனியக்கா என்றாள். உள்ளே இருந்து பதில் வரவில்லை. அம்மா சுற்றிலும் பார்த்தாள். சற்று தொலைவில் இருந்த வீட்டை நோக்கி ஓடினாள். எதிர்ப்புறம் இருந்து குரல் ஒன்று கேட்டது. எம்மா, யாரது? தங்கம்மாவா? குரலுக்கு சொந்தக்கார கிழவி பனை ஓலையால் ஒட்டான் முடைந்து கொண்டிருந்தாள். ஆமத்த, நான் தான் என்றபடி அம்மா அங்கே ஓடினாள். எம்மா, என்னம்மா இந்த பக்கம்? விசாரணை செய்தாள் கிழவி. எத்த, நானும் காலனிக்குத்தான் வரப்போறேன். செண்பகம் வீட்டை மறிச்சு தரேன்னு சொல்லி இருக்கா. வந்து பார்த்தேன், அந்த அக்காவை காணோம். ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இருமா, பிள்ளைங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, ஓ நீ போய் மோந்து குடிச்சுக்க என்றாள் கிழவி. அது ஒரு குடிசை வீடு. அம்மா குனிந்துதான் செல்ல வேண்டியிருந்தது. பரிதியை வெளியிலேயே விட்டாள். பித்தளை செம்பு ஒன்றில் தண்ணீர் மொண்டு வந்தாள். தாகம் தீர குடித்தாள். பரிதிக்கும் கொடுத்தாள். தொலைவில் இருந்து வந்திருக்க, காப்பி தண்ணி வச்சு தரட்டுமா? அக்கறையாய் கேட்டாள் கிழவி. இல்லத்த, நீங்க உங்க வேலையை பாருங்க. கிழவி பழைய கதை பண்டைய கதை என்று ஆரம்பித்து விட்டாள். அன்னைக்கு எங்க மச்சா மட்டும் இல்லைன்னா 5 பொட்ட பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் காலந்தள்ளி இருக்க முடியாது என்று பழைய நினைவுகளில் மூழ்கினாள். நிறைய சங்கதிகளை சொன்னாள். அம்மாவும் வாய் பிளந்தபடி கேட்டு கொண்டிருந்தாள். செண்பகம் வந்து விட்டாள். நேராக ஓடி வந்தாள். இந்த புள்ள என்ன இங்கு உட்கார்ந்துட்ட?
என்றாள். நல்ல வெயில்ல வந்தனா, உன்னைய காணல. அதான் அத்தைகிட்ட வந்து உட்கார்ந்துட்டேன். ஏ செண்பகம், எங்க போயிருந்த நீ? மில்லுக்கு தான். வெயிலா அடிக்குது. கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது. அதான் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நீச்ச தண்ணி கொண்டு போய் குடுத்துட்டு வாரேன் என்றாள் செண்பகம். புள்ள, நீ சாப்பிட்டியே இல்லையா என்ற அம்மாவை பார்த்து கேட்டாள். காலையிலேயே ஆக்கிட்டேங்க்கா. மில்லுக்கு போய் அவருக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் வாரேன். வா, வீட்ல கஞ்சி தண்ணி இருக்கு, கொஞ்சம் ஊத்தி தரேன் குடி. வெயிலுக்கு எதம்மா இருக்கும். இருக்கட்டும்க்கா, போகும்போது சாப்பிட்டுட்டு போறேன். சரி வா போலாம். அத்தை, நான் வரேன் கிழவியை பார்த்து சொன்னாள் அம்மா. ஏ தங்கம்மா, போகும்போது இங்க வா, காப்பி தண்ணி போட்டு தரேன் என்றாள் கிழவி. சரித்த. அம்மா எழுந்து கொண்டாள். பரிதியை செண்பகம் தூக்கி கொண்டாள். பரிதி அம்மாவிடம் தாவினான். இருடா, பெரியம்மாதான் என்றாள் அம்மா. பரிதி கேட்கவில்லை, அழ முற்பட்டான். இப்படித்தாங்க்கா, யாருகிட்டையும் போக மாட்டான், ஆள அண்டாதது என்றபடியே பரிதியை தூக்கி கொண்டாள். செண்பகம் வீட்டை அடைந்தனர். ஓட்டு வீடுதான், 2 பத்திகளாய் இருந்தது. செண்பகம் சொன்னாள், நடுவுல ஒரு கதவு போட்டு மறிச்சு தரேன், நீ இந்த பத்தியில இருந்துக்க, நான் அந்த பத்தியில இருந்துக்கிறேன். சரிக்கா. அப்புறம் புள்ள, மாசமானா 10 ரூபா வாடகையா கொடுத்துடு. ஏக்கா, 10 ரூபாயா? நான் இப்ப இருக்கிற வீட்டுக்கு 8 ரூபா தானே கொடுக்குறேன். அதெல்லாம் வீடெல்லாம் ஒழுகுதுன்னு சொன்னியே, என் வீடு ஒழுகாதில்ல. 2 ரூபா பார்க்காத புள்ள என்றாள். அம்மா அரைகுறையாய் தலையாட்டினாள். என்ன புள்ள, ஒரு மாதிரியா முழிக்கிற? நிச்சயமா வந்துடுவேல்ல? வரக்கா என்றாள் அம்மா. நெடுநேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். பழைய கஞ்சியும் துவையலும் கொடுத்தாள் செண்பகம். இருவரும் சாப்பிட்டனர். வெயில் தாழ்ந்தது. அம்மா செண்பகத்திடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். 1 வாரத்திலேயே அந்த வீட்டுக்கு குடி வந்து விட்டனர். பரிதிக்கு விவரம் தெரிய வசித்த முதல் வீடு அதுதான். செண்பகத்திற்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் வடிவேலு, அடுத்தது பெண் இந்திராணி, 3வது பையன் ராசேந்திரன். அவர்கள் பரிதிக்கு நல்ல விளையாட்டு தோழர்களாகி போனார்கள். சில காலம்தான் அந்த வீட்டில் இருந்தனர். காக்காச்சி கதையை அப்போதுதான் கேட்டான் பரிதி. தை பொங்கல் அன்னைக்கு வீட்டு வாசல்ல வேப்பிலையும் கண்ணு பீழப்போவையும் செருகி வைக்கணும், இல்லைனா காக்காச்சி வீட்டுக்குள்ள வந்துடுவா, எல்லாரையும் பிடிச்சு விழுங்கிடுவா. அந்த கதை பரிதியை வெகுவாகவே பாதிக்க செய்தது. காக்காச்சி என்ற சொல்லை கேட்டாலே பயந்து ஓடுவான். அவன் மனதிற்குள் காக்காச்சியை பற்றிய ஒரு உருவகமும் இருந்தது. கரு கருவென்ற தோற்றம், இடுப்புக்கு கீழே தொங்கும் கூந்தல், அந்த கூந்தல் சிக்கு பிடித்து போய் கொடூரமாயிருக்கும். பல முறை காக்காச்சி அவன் கனவில் வந்திருக்கிறாள், பயமுறுத்தி இருக்கிறாள். அப்போதெல்லாம் திடுக்கிட்டு எழுவான். அம்மா அவனை அணைத்துக் கொள்வாள். மறுநாள் கூடி விளையாடும் பிள்ளைகளிடம் எல்லாம் சொல்வாள். யாரும் பரிதிக்கு காக்காச்சி கதை சொல்லாதீங்கப்போ என்பாள். அப்போதைக்கு சரி என்பார்கள். சிறிது நேரத்திலேயே காக்காச்சி கதை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். காக்காச்சி மிரட்டி கொண்டே இருந்தாள். மார்கழி, தை, மாசி மாதங்களில் குளிர் மாட்டி எடுக்கும். அப்போது தெரு சிறுவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொக்கப்பனை கொளுத்துவார்கள். தெருவில் உள்ள குப்பைகளை எல்லாம் ஒருங்கே கூட்டி வைத்து அதனோடு காய்ந்த கருவேலம், முள் செடிகள், பனை ஓலைகள் முதலியவற்றை சேர்த்து கொளுத்தி எல்லா சிறுவர்களும் வளர்ந்து எரியும் நெருப்பின் முன்னால் அமர்ந்து குளிர் காய்வார்கள். அன்றைய குளிருக்கு மிகவும் இதமாக இருக்கும், கதகதப்பாக இருக்கும். அந்த கதகதப்பு பரிதிக்கு மிகவும் பிடித்திருந்தது. பெரும்பாலான நேரங்களில் தாயின் அரவணைப்பை தரும் கதகதப்பை போன்றே உணர செய்யும். அந்த வீட்டில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியும் அரங்கேறியது. அது பரிதியின் உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் உண்டு பண்ணியது என்றும் சொல்லலாம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு நாள் மிகப்பெரிய சண்டை. அப்பா அம்மாவை அடித்து விட்டார். என்ன சண்டை, எதனால் அம்மாவை அப்பா அடித்தார், பரிதிக்கு எதுவுமே தெரியாது. அன்று அம்மா ஒரு காரியம் செய்தாள். ஏதோ அரளி விதையாம், அதை அரைத்து குடித்து விட்டாளாம். அம்மா செத்து போவாளாம். செத்து போவது என்றால் என்னவென்று பரிதிக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அம்மா படுத்து கிடக்கிறாள். தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் அம்மாவை சுற்றி கொண்டார்கள். ஆள் ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொன்னார்கள். ஆளாளுக்கு பரபரத்தார்கள். போய் அரளி விதைய குடிச்சா பாரு, எவ்வளவு பெரிய விஷம் அது. அவ புருஷனுக்கு ஆள் அனுப்புங்க. யாருப்பா முத்துசாமி, டாக்டர் கூட்டிட்டு வாங்க. ரூபாய் எடுத்து வச்சா தானே அந்த டாக்டர் வைத்தியம் பண்ணுவாரு. முதல்ல டாக்டர் கூட்டிட்டு வாங்கப்பா, மத்தத பிறகு பேசிக்கலாம்.
அங்கும் இங்கும் ஓடினார்கள். சிலர் சைக்கிளில் பறந்தனர். பரிதி ஒரு ஓரமாக நின்றான். அம்மா செத்துப் போனால் நாம் இப்படித்தான் கேட்பாரற்று நிற்க வேண்டுமோ என்று மனதிற்குள் நினைத்தானோ என்னவோ இப்போது அழத் தொடங்கியிருந்தான். அப்பாவிடம் சைக்கிள் எதுவும் இல்லை. ரைஸ் மில்லில் இருந்து ஒரே ஓட்டமாக ஓடி வந்தார். அம்மாவை பார்த்ததும் பதறினார். தூக்குங்க தூக்குங்க, டாக்டர்கிட்ட போகணும் என்று அரற்றியவராய் அம்மாவை அலேக்காக தூக்கினார். இருப்பா, முத்துசாமி கூப்பிட போயிருக்காங்க, இப்ப வந்துடுவாங்க என்றார் கொண்டைக்காரர். ஐயோ ஐயோ மாமா, இப்ப வந்துடுவாரா டாக்டர்? அப்பா பதறி துடித்தார். என்னல இந்த பவுசு காட்டுற? ஊர்ல இல்லாத பொண்டாட்டிய பார்த்த மாதிரி. செரிக்கு புள்ள போனா போய் தொலையறா, வேற ஒருத்திய கட்டிக்கிட வேண்டியதுதான்ல என்றார் கொண்டைக்காரர். வேலாயுதம் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து வந்து சேர்ந்தார். முத்துசாமி டாக்டர். என்ன இத்தனை கூட்டம், கொஞ்சம் விலகுங்க டாக்டர் அதட்டினார். எல்லோரும் விலகி கொண்டனர். முத்துசாமி டாக்டர் டார்ச் லைட்டை எடுத்து அம்மாவின் கண்ணில் ஒளி பாய்ச்சினார். கண்ணுல ஒளி இருக்கு என்றவர் அம்மாவின் வாயில் ஒளி பாய்ச்சி நாக்கை பார்த்தார். நாக்கு புழுவாயிடுச்சு என்றார். அப்பா கதறினார். டாக்டர், எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். அப்பா அலறினார். இருப்பா என்றவர் சுற்றிலும் பார்த்தார். கொண்டைக்காரர் கேட்டார். என்ன டாக்டர், 200 ரூபாய் ஆகும். அப்பா, 200 ரூபாயா? வாய் பிளந்தார் கொண்டைக்காரர். அப்பா துடித்தார். டாக்டர், முதல்ல நீங்க பாருங்க, நான் பணம் ரெடி பண்ணி தரேன் என்றார். டாக்டர் டாக்டர் என்ற காலில் போய் விழுந்தார். முதல்ல பாருங்க டாக்டர், பணத்தை ஏற்பாடு செய்யலாம் என்ற கூட்டத்தில் இருந்து முன் வந்து சொன்னார் கஞ்சாம்பட்டி ராமசாமி. நீரு தரீரா? டாக்டர் கேட்டார். நான் தரேன்னு தான் சொல்றேன் ராமசாமி சொல்ல டாக்டர் தன் பெட்டியை திறந்தார். முதல் உதவிகள் செய்ய ஆரம்பித்தார். ஊசி போட்டார். யாராவது குதிரை வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் குடல் அலசணும் என்றார். வேலாயுதம் சைக்கிளில் பறந்தார். டாக்டர் கஞ்சாம்பட்டி ராமசாமியை பார்த்தார். என்னப்பா பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன என்று கேட்டார். இருங்க டாக்டர், வரேன் என்று கஞ்சாம்பட்டி கிளம்பி சென்றார். சிறிது நேரத்தில் பணத்துடன் வந்தார். பிடிங்க என்று சற்று முறைத்தபடியே கொடுத்தார். டாக்டர் முகத்தில் இப்போதுதான் நிம்மதி படர்ந்தது. யாரப்பா, குதிரை வண்டியை கூட்டாச்சா என்றார் டாக்டர். இப்ப வந்துரும் டாக்டர், கூட்டத்தில் யாரோ சொன்னார்கள். அங்கிருந்த எல்லோரும் ராமசாமி செய்த உதவியை பற்றி கிசுகிசுத்து கொண்டனர். பொது பணக்காரன்ல அந்த முறுக்குதான். கஞ்சாம்பட்டி பைய 10 பைசா பிறருக்கு ஈன மாட்டான். சமயத்துக்கு உதவுறது முக்கியம்யா. பணம் என்னையா பணம்? பார்த்தல, எல்லாம் சலவ நோட்டு. வட்டிக்கு கொடுத்து வாங்குறான்ல, அதான் இந்த திமிரு. ஆள் ஆளுக்கு பேசினார்கள். ஆனால் அப்பாவுக்கோ கஞ்சாம்பட்டி தெய்வமாகத்தான் தெரிந்தார். அண்ணே என்று ராமசாமியின் காலில் விழுந்து கதறினார். எந்திரிப்பா அண்ணே, கூடி சீக்கிரம் இந்த பணத்தை கொடுத்துறண்ணே. விடப்பா, முதல்ல உன் பொஞ்சாதி பொழைச்செந்திரிச்சு வரட்டும். கஞ்சாம்பட்டி ராமசாமி சொல்லி கொண்டிருக்கும் போதே வேலாயுதம் அனுப்பிய குதிரை வண்டி வந்து சேர்ந்தது. கொண்டைக்காரர் சொன்னார். யாராவது பொட்ட பிள்ளைங்க துணைக்கு போங்க என்றார். அம்மா குதிரை வண்டியில் ஏற்றப்பட்டாள். அப்பாவும் ஏறிக்கொண்டார். துணைக்கு செண்பகமும் பொட்டும் ஏறிக்கொண்டனர். 1 வாரம் ஆயிற்று. அம்மா எழுந்து கொண்டாள். காலனியில் உள்ள எல்லோரும் வீட்டுக்கு வந்து அம்மாவை திட்டியும் ஆறுதல் சொல்லியும் சென்றனர். அப்பாவுக்கு அதன் பின்னர் அந்த வீட்டில் இருக்க மனமில்லை. உடனடியாக வேறு வீட்டுக்கு சென்று விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். பக்கத்திலேயே வீடு பார்த்தார் அப்பா. தங்கபாண்டி வீட்டை மறித்து கொடுத்தார். பின்புறமுள்ள பகுதியில் குடியேறினர். தங்கபாண்டி அப்பாவுக்கு தூரத்து சொந்தம். மச்சான் என்றுதான் அழைப்பார். தங்கபாண்டி மாமாவுக்கு 3 பிள்ளைகள். மூத்தவள் முனியம்மா, அடுத்தவன் சாமுவேல், கடைக்குட்டி மாணிக்கம். சாமுவேல் பரிதியின் வயதை ஒத்தவன். அவனுக்கு கிடைத்த முதல் நண்பன் அவன்தான். இருவரும் ஒன்றாகவே சுற்றித் திரிந்தனர். பரிதியின் பள்ளி வாழ்க்கை இங்குதான் ஆரம்பமானது. சாமுவேல் பள்ளியில் சேர்க்கப்பட்டான். அக்காவுடன் சேர்ந்து அவன் பள்ளிக்கு போவதை பார்த்து பரிதியும் அடம் பிடிக்க தொடங்கினான். அம்மா அப்பாவிடம் கேட்டாள். நம்ம பரிதியை பள்ளிக்கூடத்துல சேர்த்துடலாமா? என்ன புள்ள சொல்ற? அவனுக்கு 4 வயசு தானே ஆகுது. சாமுவேல் பைய பள்ளிக்கூடம் போறத பார்த்து ஒரே அடம். 5 வயசு ஆனாத்தான் சேர்த்துக்குவாங்க. எதுக்கோ ஒரு நட போயிட்டு வந்துடுவோமே. அப்பாவும் சரி என்றார். அரைகுறை மனதுடன் தலையாட்டியும் வைத்தார். மறுநாள் பள்ளிக்கு அழைத்து சென்றனர். பரிதியிடம் பேச்சு கொடுத்து பார்த்தார் ஆசிரியை. வெடுக் வெடுக் என்று பதில் சொன்னான் பரிதி. வாடா என் சொட்டவால குட்டி என்று அவனை தட்டி கொடுத்தார் ஆசிரியை. பேர் சேர்த்துக்கலாம்யா என்றார் ஆசிரியை. அப்பாவின் முகத்தில் மகிழ்ச்சி. அம்மாவை பெருமிதத்துடன் பார்த்தார். இருப்பினும் தயங்கியபடியே
டீச்சர், இவனுக்கு 4 வயசு தானே ஆகுது. அதனால் என்ன? உங்க பையன் சொடேர் சொடேர்னு பேசுறானே, பேர் சேர்த்துக்கலாம் என்றார். அந்த பள்ளி காலனியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. காலையிலேயே பள்ளிக்கு கிளம்பி விடுவான் பரிதி. முனியம்மா சாமுவேல் கையை பிடித்துக் கொள்வான். சேர்ந்தே நடந்து செல்வர். இன்னும் ஏராளமான பிள்ளைகளும் காலனியில் இருந்து பள்ளிக்கு சாறை சாறையாக செல்வர். பெரியதொரு வண்டி பாதை இருந்தது. பக்கத்து கிராமங்களான தொட்டியன் குளம், குறிஞ்சான் குளம் போன்ற ஊர்களில் இருந்தெல்லாம் கட்டை வண்டிகள் அந்த பாதை வழியாக செல்லும். வண்டிகளுக்கு பின்னாலேயே பரிதியும் மற்றவர்களும் உற்சாகத்துடன் நடந்தும் ஓடியும் செல்வர். சில வண்டிக்காரர்கள் பிள்ளைகளை வண்டியில் ஏற்றிக்கொள்வர். அப்போதெல்லாம் அவர்கள் நடையும் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும்? கட்டை வண்டியின் பக்கவாட்டுகளில் முளை கம்புகள் சொருகப்பட்டிருக்கும். அந்த கம்புகளை பிடித்து கொண்டு பிள்ளைகள் அமர்ந்திருப்பர். மிக சரியாக பள்ளியின் அருகில் இறக்கிவிட்டு விடுவர். ஒரு சில வண்டிக்காரர்கள் பிள்ளைகளை சாட்டையை சொடுக்கி விரட்டி அடிக்கவும் செய்வர். அசிங்கமாக திட்டவும் செய்வர். பிள்ளைகள் அவர்களிடம் வீம்பு பண்ணுவர். வண்டியில் தங்கள் பைகளை எல்லாம் போட்டு விடுவர். ஹோய் என்று இரைச்சலிடுவர். அடங்க மாட்டார்கள். பெரிய போராட்டமே நடக்கும். சில நேரங்களில் வண்டியில் இருந்து இறங்கி பிள்ளைகளை துரத்தி செல்வார்கள். பள்ளி பைகளை பிடுங்கிக் கொண்டு அனுப்பி விடுவதும் உண்டு. பரிதியை முனியம்மா அக்கா நன்றாக பார்த்து கொள்வாள். கையை பிடித்து கொண்டு பள்ளிக்கு அழைத்து செல்வாள். மேனகா டீச்சர் பரிதிக்கு கையை பிடித்து அ ஆ சொல்லிக் கொடுத்தார். விரைந்து எழுத கற்றுக்கொண்டான். ஆசிரியை சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் எல்லாம் நன்றாக அவன் மனதில் பதிந்தது. குட்டி மெத்தில் அந்த வகுப்பறை இருந்தது. பக்கவாட்டு சுவரில் ஸ்லேட்டை வைத்து எழுதுவது உண்டு. சில நேரங்களில் ஸ்லேட்டு கீழே தவறி விழுந்துவிடும். உடைந்த ஸ்லேட்டுடன் வீட்டுக்கு செல்வான் பரிதி. அப்பா பெரிதாக திட்டமாட்டார். கடிந்து கொண்டே அடுத்த ஸ்லேட்டை வாங்கி கொடுப்பார். இந்த வீடு பரிதிக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். தீபாவளி என்ற பண்டிகை அவனுக்கு இங்கேதான் அறிமுகமாயிற்று. தீபாவளிக்கு முதல் நாள் இரவு சாமுவேல் கையில் துப்பாக்கி இருந்தது. அதில் ரோல் கேப்பை போட்டுக்கொண்டு சுட ஆரம்பித்தான். பட்டாசு பட் பட் என்று வெடித்து சிதறியது. டேய் டேய் எனக்கு குடிடா என்று பரிதி கேட்டான். ஆனால் சாமுவேல் கொடுக்கவில்லை. போடா எங்க அப்பா அடிப்பாங்க என்று தர மறுத்தான். பரிதிக்கு அழுகையாக வந்தது. ரோல் கேப் பெரிய டப்பாவே அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருந்தார். அதில் 2 கைகளிலும் துப்பாக்கியை வைத்து வெடித்தபடி வேட்டைக்காரன் எம்ஜிஆர் ஒரு காலை ஊன்றி மறு காலை தூக்கியபடி பெரிதாக சிரித்தபடி உள்ள படம் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் பரிதிக்கு மேலும் அழுகையாக வந்தது. அவன் அழுகை சாமுவேலுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. நாளைக்கு நான் புது சட்டை போடுவேன்ல என்று பேச்சத் தொடங்கினான். அது பரிதியின் துக்கத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அழுது கொண்டே வீட்டுக்கு சென்றான் பரிதி. என்னப்பு அழுற? அம்மா விசாரித்தாள். பரிதி சொன்னான் தொடர்ந்து. எனக்கும் துப்பாக்கி புதுச்சட்டையெல்லாம் வேணும், வாங்கிட்டம்மா என்று அழ ஆரம்பித்தான். பரிதி, அப்பா இன்னைக்கு போனஸ் வாங்கிட்டு வருவாக. உனக்கு துப்பாக்கி புதுச்சட்டையெல்லாம் வாங்கி தருவாக, சரியா என்றாள் அம்மா. பரிதி சமாதானம் அடையவில்லை. சாமுவேல் மட்டும் துப்பாக்கி வச்சிருக்கா என்று தொடர்ந்து அழுதான். சாமுவேல் அப்பாவுக்கு நேத்தே போனஸ் போட்டுட்டாங்க. அதான் அவங்க அப்பா துப்பாக்கியும் புதுச்சட்டையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்பா இன்னைக்கு போனஸ் வாங்கிட்டு வந்ததும் உனக்கு துப்பாக்கியும் கிடைக்கும், புது சட்டையும் கிடைக்கும். பரிதி அழுது கொண்டே தூங்கியும் போனான். மறுநாள் காலையில் அவன் கண் விழித்த போது அப்பா தன் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கொண்டு குளிப்பதற்கு ரெடியாக நின்றார். பரிதி விழித்தது தெரிந்ததும், இந்தா புள்ள, தம்பிக்கு அந்த துப்பாக்கி எடுத்துக்கொடு என்றார். அம்மா துப்பாக்கியை எடுத்து பரிதியிடம் கொடுத்தாள். ஹையா துப்பாக்கி என்று விரைந்து ஓடிப்போய் அம்மாவிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து கொண்டான் பரிதி. சாமுவேல் துப்பாக்கியை விட பெரியதாக இருந்தது. அம்மா, சாமுவேல் துப்பாக்கி நல்ல துப்பாக்கியே இல்ல, இதுதாம்மா நல்ல துப்பாக்கி. ஆமாண்டா ராசா. அம்மா புது சட்டையை எடுத்து நீட்டினாள். சட்டையை பார்த்தவன் குதூகலித்தான். அம்மா போட்டு விடுமா, முதல்ல எண்ணெய் வச்சு குளிக்கணும், பிறகுதான் புது சட்டையெல்லாம். அப்பாவும் கூப்பிட்டார். பரிதி இங்க வா, அப்பா உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். அப்பாவின் அருகில் ஓடினான் பரிதி. அப்பா அவன் உடல் முழுவதும் குளிர் எண்ணெயை தேய்த்து விட்டார். இதற்குள் அம்மா வெந்நீர் விழாவை வைத்திருந்தாள். இருவரும் குளித்தனர். அம்மா புது உடையை பரிதிக்கு மாட்டியும் விட்டாள். பரிதி ஞாபகமாக துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். அம்மா வேட்டு என்றான். ரோல் கேப் பெட்டியை அம்மா எடுத்து கொடுத்தாள். சாமுவேலிடம் இருந்த பெட்டியில் இருந்த
அதே எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட்டபடி குதித்து கொண்டு நின்றார். பரிதி வெளியில் விரைந்து ஓடினான். சாமுவேலும் அவன் தம்பி மாணிக்கமும் புது சட்டை போட்டுக்கொண்டு துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருந்தனர். பரிதியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். டுமீல் டுமீல் என்று மாறி மாறி சுட்டு கொண்டனர். அந்த தீபாவளி கொடுத்த சந்தோஷம் பரிதியிடம் நெடு நாட்களாக மறையாமல் இருந்தது. அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் என்ற உருவமும் அவன் உள்ளத்திற்குள் பதியன் போடப்பட்டன. அப்பாவும் அம்மாவும் தீவிர எம்ஜிஆர் ரசிகர்கள். எம்ஜிஆர் படம் திரையிடப்பட்ட திரையரங்குகளில் முதல் ஆளாக நிற்பர். திரையில் எம்ஜிஆர் தோன்றும் போது அவர்களிடம் தோன்றிய உற்சாகம் பரிதிக்குள்ளும் எழுந்தது. அவன் மனதிற்குள் பதிந்த முதல் எம்ஜிஆர் பாடல் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அந்த பாடலை எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பான். தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் பரிதியிடம் அந்த பாடலை பாட சொல்லி கேட்பார்கள். அவனும் குதூகலமாக பாடுவான். அவர்கள் பாட சொல்லி கேட்டதற்கு காரணமும் இருந்தது. அந்த பாடலில் ஓடு ராஜா என்று சொல்வதற்கு பதில் ஓ ராஜா என்று பிழையாக பாடுவான். பெரியவர்கள் பேசினால் முகம் சுழிக்க சொல்லும் அந்த வார்த்தையினை அவன் பாடும்போது பெரிதாக ரசிப்பார்கள். அம்மா கோபப்படுவார். தம்பி ஓடு ராஜா சொல்லு. ஓ ராஜா, ஓடு ஓடு, ஓ ஓ. அம்மா எத்தனை சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப அப்படியே சொன்னான். சில காலத்தில் அந்த பாடலை பாடியே அந்த காலனியில் பிரபலமாகி போனான் பரிதி. அந்த வீட்டில் இருக்கும்போது இன்னொரு இனிய அனுபவமும் அவனுக்கு ஏற்பட்டது. இரவு வந்துவிட்டால் பரிதி குதூகலமாகி விடுவான். வேனிற்காலங்களில் வீட்டுக்குள் படுக்க முடியாது. நார்கட்டில் ஒன்று இருந்தது. கட்டிலில் அப்பா படுத்துக் கொள்வார். கட்டிலை சுற்றிலும் கீழே வேஷ்டியால் திரை ஒன்றை கட்டுவார். நாலாபுறமும் கட்டியதும் அழகிய கூடு போல் இருக்கும். உள்ளே அம்மாவும் பரிதியும் படுத்துக் கொள்வர். அது மிக பெரிய இனிய அனுபவமாக பரிதிக்கு அமைந்தது. கூட்டிற்குள் அம்மாவின் அரவணைப்பில் உறங்குவது அத்தனை சுகமாக இருக்கும். முதன் முறையாக அவன் பாம்பை பார்த்ததும் அப்போதுதான். அவர்கள் வீட்டிற்கு அருகில் நாற்று நடப்பட்டிருந்தது. அந்த நாற்றுக்குள் அந்த பகுதி சிறுவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விளையாடுவது உண்டு. பரிதியும் விளையாடி உள்ளான். பச்சை நாற்றின் வாசம் மூக்கை துளைக்கும். அந்த சுகானுபவத்தையும் பல முறை அனுபவித்துள்ளான் பரிதி. ஒரு நாள் நாற்றுக்குள் விளையாடி கொண்டிருந்த அழகரும் பொன் பாண்டியும் திடீரென கத்திக்கொண்டு வெளியே ஓடி வந்தனர். பாம்பு பாம்பு என்று அலறினர். தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் குழுமி விட்டனர். பாம்பு, பெரிய பாம்பு என்று பதறினான் அழகர். என்ன பாம்புடா? தெரியல, ஆனா பெருசு, ரொம்ப பெருசு என்று பதட்டத்துடனேயே சொன்னான். எங்கடா? உள்ளுக்குள்ளதான், நாத்துக்குள்ளதான். நாத்துக்குள்ளையா? அதை எப்படி அடிக்க முடியும்? என்ன செய்யறது? அடிச்சுதானே ஆகணும். 5-6 பேர் தயாரானார்கள். கம்பு கட்டை என்று களம் புகுந்தார்கள். யாவரும் அறிவுறுத்தினர். பாத்துப்பா, வெளியே நின்னாலே அடிக்கிறது கஷ்டம். சரியா சொன்ன. ஏய், புசு புசுன்னு சத்தம் வரும், கணிச்சு அடிங்க. கொண்டைக்காரர் அங்கே வந்தார். ஏய், என்னப்பா பண்றீங்க? அது வாட்டுக்கு போயிடும்பா. ஏன் பிள்ளைங்களை உள்ள அனுப்புனீங்க? சீனி அக்கா கோபப்பட்டது. கொண்டைக்காரரே, நீங்க தெருக்கோடி மூலையில இருக்கீங்க, நாங்க பக்கத்துல இருக்கோம் என்றாள். சரிம்மா, அவனுங்க அதை கலைச்சு விட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே ஏறிட்டா என்ன பண்ணுவீங்க? கொண்டைக்காரரே, பேசாம இருக்க மாட்டீங்க? சீனி அக்கா முறைத்தாள். அப்போது உள்ளே சத்தம் கேட்டது. அக்கா இருக்கு, எம்மா எம்மா பெருசு என்று ஒருவன் அலறினான். மிருகம் மிருகம், சரியான மிருகம் என்று ஒருவன் வியப்பு காட்டினான். கொண்டைக்காரர் வெளியில் இருந்து கத்தினார். ஏயா பார்த்து, என்ன சாதியா? நல்லவன்தான். ஏயா பாத்தியா? புஸ்ஸு புஸ்ஸு என்ற சப்தம் வெளியில் இருந்தவர்களுக்கு நன்றாக கேட்கவே செய்தது. உள்ளே நின்றவர்கள் சுற்றி வளைத்தனர். பூலம் பொன்னுசாமி பாம்பு அடிப்பதில் கில்லாடி. சரியாக பாம்பின் படம் பார்த்து தாக்கி அழுத்தினான். மற்றவர்கள் தங்கள் கையில் இருந்த கம்பு கட்டைகளால் வலுவாக அடித்தனர். சரியாக 1 நிமிடத்தில் அதனை கொன்றுவிட்டனர். பூலம் பொன்னுசாமி வெளியே தூக்கி வந்தார். அவர் கையில் இருந்த கம்பில் தரை வரை தொங்கியது. 8 அடி நீளம் இருக்கும்யா. ஆத்தாடி, போட்டுச்சுன்னா அவ்வளவுதான். பொட்டச்சனிய மாதிரி தெரியுது. யாருப்பா அது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, தெய்வ பிரப்பியா. அதனாலதான் நல்ல பாம்புன்னு சொல்றோம். தெய்வந்தான், போட்டா தெரியும். அப்படி சொல்லுப்பா. பாம்பு பாம்பு தானையா? கொண்டைக்காரர் அந்த பாம்பை ஆராய்ந்தார். ஏ அப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சும்மா புதைச்சிடாதீங்க, கொஞ்சம் பால் ஊத்தி அடக்கம் பண்ணுங்கப்பா என்றார். அப்படியே சங்கு சேகண்டிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா. கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. யாருடே அது? எவனா இருந்தாலும் முன்னால வந்து பேசுடே
என்று முறைத்தார் கொண்டைக்காரர். தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கே கூடிவிட்டனர். எல்லோர் பார்வைகளும் வியப்பால் விரியவே செய்தன. அந்த கூட்டத்தில் ஒருவனாக பரிதியும் கிடைத்த இடைவெளியின் வழியாக எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அவன் கால்கள் நடுங்கின. ஆள் ஆளுக்கு பாம்பு கதை பற்றி பேசத் தொடங்கிவிட்டனர். அதற்குள் ஒருவன் பால் கொண்டு வந்து விட்டான். இன்னொருவன் பூ கொண்டு வந்திருந்தான். நல்ல இடம் தேடி பாலை ஊற்றி புதைத்தனர். மண் போட்டு மூடிவிட்டு மேலே பூக்களை தூவினர். அன்று இரவு அம்மாவும் மாரியம்மாள் அத்தையும் பேசிக் கொண்டிருந்தனர். அது பாம்பு பற்றிய பேச்சாகவே இருந்தது. எங்க ஊர்ல நடந்தது மதினி. சுப்பையா சுப்பையான்னு ஒருத்தரு. அப்புறம் 2 வாட்டி சொல்ற? ஒருத்தர் தான். நல்ல இருட்டு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அவர் ஒண்டிக்கட்டை தான். கூட மாட யாரும் இல்ல. வேலை செஞ்ச அலுப்பு. கதவை திறந்து உள்ள போனவரு விளக்கு கூட ஏத்தல. அப்படியே படுத்துட்டாரு. கையை நீட்டி தொலாவினாரு. ஒரு தலைக்கு வைக்கிற துணி பொட்டலத்தை எடுத்து தலையில் வச்சு படுத்துட்டாரு. நல்ல அசதியில தூங்கியும் போயிட்டாரு. பொழுது விடிஞ்சது. அவர் வேலைக்கு கூட்டிக்கிட்டு போக கூட்டாளி பெருமாள் வந்தா. கதவு திறந்துதான் கிடந்தது. சுப்பையாவை எழுப்ப போனா என்று நிறுத்தினாள் அம்மா. அத்தையிடம் ஆர்வம் அதிகமானது. சொல்லு புள்ள என்று பரபரத்தாள். உள்ள போன பெருமாளு ஆத்தாடின்னு கத்திக்கிட்டு மயங்கியே விழுந்துட்டான் என்று சொல்லி அம்மா மீண்டும் நிறுத்தினாள். என்னதான்னு சொல்ல, ஏன் இப்படி சாகடிக்கிற என்றாள் அத்தை. சுப்பையா தலைக்கு தலையணைய வச்சிருந்தாரே, அது பெரிய கட்டு விரியாம்பாம்பு என அம்மா சொல்ல அத்தை ஐயோ என்று அலறினாள். ஒரு நாள் ராத்திரி முழுக்க தலையணைன்னு நினைச்சு அந்த கட்டுவிரியம் பாம்பை வச்சுக்கிட்டு படுத்திருந்திருக்காரு. அதுவும் நல்லா சுருண்டு கதை கதைன்னு படுத்து கிடந்திருக்கு. நினைக்கிறப்பவே புல்லரிக்குது என்று தன் உடலை சிலுப்பி கொண்டாள் அத்தை. சுப்பையா அண்ணன் முழிச்சிருக்காரு. இப்பவும் தன் தலைக்கு அண்டை கொடுத்திருந்தது பாம்புன்னு அவருக்கு தெரியல. பெருமாள் ஏன் அலறிட்டு விழுந்தான்னு பார்த்தாரு. சொல்ல போனா பெருமாள் சத்தம் கேட்டுதான் அவர் கண்ணே முழிச்சாரு. நேரா எந்திரிச்சு பெருமாள் கிட்ட போனாரு. இவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு கேட்டுக்கிட்டே தண்ணி எடுத்து பெருமாள் முகத்துல தெளிச்சாரு. கண் விழிச்ச பெருமாள் பா பா பான்னு தான் சொல்றான். முழுசா சொல்ல முடியல. பிறகு என்னாச்சு? ஒரு வழியா பாம்புன்னு பெருசா கத்திக்கிட்டு அந்த பாம்பு நோக்கி கையை காட்டினான். பிறகு அப்பதான் சுப்பையா அந்த பாம்பை பார்த்தாரு. ஐயோ ராத்திரி பூராவும் அந்த பாம்பையா நாம தலையணையா வச்சிருந்தோம்னு திகிலடைஞ்சு போனாரு. பிறகு பிறகு என்ன? சுப்பையா மயங்கி விழுந்துட்டாரு. பெருமாள் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காரு. அதுக்குள்ள செய்தி தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஆளும் பேருமா சேர்ந்து அந்த பாம்பை அடிச்சு கொண்டு இருக்காங்க. ரொம்ப நாளா ஊருக்குள்ள அதை பத்தியே பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. உண்மைதான் புள்ள. இப்ப கேட்கும் போதே கண்ணை கட்டுதே என்றாள் அத்தை. அப்போதுதான் பார்த்தாள் அம்மா. அவள் சொன்ன கதையை கேட்டபடி அரிக்குளம் பாட்டி நின்று கொண்டிருந்தாள். இதனடி பெரிய கதை. எங்கூருக்கு பக்கத்துல நாகாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நடந்த கதை இதை விட சுவாரஸ்யமானது. அரிக்குளம் பாட்டி நிறுத்த அத்தை பரபரப்பானாள். சொல்லுங்க சின்னம்மா, என்ன நடந்தது? சொல்றேன். எனக்கு 10 பைசாவுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன் சின்னம்மா, முதல்ல கதையை சொல்லு. அரிக்குளம் பாட்டி ஆரம்பித்தாள். அந்த ஊர் பேரு நாகாத்தூர். ரொம்ப காலத்துக்கு முன்னால அங்க ஆண் பெண்ணுன்னு 2 இச்சாரி நாகப்பாம்புக இருந்துச்சான். அது என்ன இச்சாரி? அம்மா கேட்டாள். அந்த பாம்புக 100 வருஷம் விஷங்கக்காம வாழ்ந்துட்டா. அதாவது கோபத்துல யாரையும் தீண்டாம அந்த விஷத்தையெல்லாம் துப்பாம விரதம் இருக்கும். அப்படி 100 வருஷம் விரதம் காத்துட்டா அது இச்சாரி நாகம் ஆயிடும். அப்படி ஆயிட்டா அந்த பாம்புங்கெல்லாம் நினைச்ச உருவம் எடுக்கும். மனுஷனா மாறும், விலங்கினமா மாறும், ஏன் பறவையா கூட மாறும். ஆரிகுளம் பாட்டி நிறுத்தினாள். மாரியம்மாள் அத்தை எச்சில் விழுங்க ஆரம்பித்தாள். அப்புறம் என்றாள். வெத்தலை வாக்கு கேட்டனே. சொல்லு சின்னம்மா, நான் உனக்கு நிச்சயமா வாங்கி தரேன். ஏத்தா வாய் நமங்குது. ஒரு வா வெத்தலை போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா எழுந்து கொண்டாள். வீட்டிற்குள் சென்று 10 பைசா எடுத்து வந்தாள். பரிதி, போய் பாட்டிக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா என்றாள். பரிதி சிணுங்கினான். நீ போய் வாங்கிட்டு வந்தாதான் பாட்டி கதை சொல்லுவா. பரிதி விரைந்து ஓடினான். சிறிது நேரத்தில் வெற்றிலை பாக்குடன் ஓடி வந்தான். இன்னும் ஏராளமான ஆணும் பெண்ணும் அரிகுளம் கிழவியிடம் கதை கேட்க சுற்றி நின்றனர். பரிதி வெற்றிலை பாக்கை பாட்டியிடம் கொடுத்தான். பாட்டியின் முகம் பிரகாசமானது. ஆற அமர வெற்றிலை போட்டவள் நன்கு அரைத்து சாற்றை அருகில் உமிழ்ந்தாள். சொல்லுங்க சின்னம்மா, அத்தை தூண்டினாள். அரிகுளம் பாட்டி ஆரம்பித்தாள். அப்படி இச்சாரி நாகமா இருந்து 2ம் சேர்ந்து பரியங்காய் யோகம் செய்ய முடிவு செஞ்சது. பரியங்காய் யோகமா அப்படின்னா? அம்மா கேட்டாள். சொல்றேன். அதுக்கு முன்னாலே கல்யாணம் முடியாத இளந்தாரி பிள்ளைங்க பொண்ணுங்க இருந்தா போயிடுங்க என்றாள் பாட்டி.
அம்மாவும் அத்தையும் எதிரில் நின்ற இளந்தாரிகளை எல்லாம் விரட்டினர். ஒரு சிலர் போக மறுத்தனர். அவர்களை வீம்பாய் விரட்டி அடித்தாள் அத்தை. பாட்டி இப்போது பரிதியை பார்த்தாள். இந்த பொடிசு யார் விரட்டுறது என்று கேட்டாள். அம்மா பரிந்தாள். ஆமா, இவன் பெரிய ஆம்பளை, சும்மா சொல்லுங்கத்த என்றாள். பரியங்கா யோகம்னா என்ன சின்னம்மா சொல்லுங்க. அரிகுளம் பாட்டி சொல்ல ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.